தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எகிரி அடிக்கும் கெஜ்ரிவால், ஜகா வாங்கும் பாஜக புள்ளிகள், சூடு பிடிக்கும் டெல்லி அரசியல். விரைவில் கைதாகிறாரா கெஜ்ரிவால்? அதிரடி காட்டும் அமலாக்கத்துறை. ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்று வரும் டெல்லியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பரில் புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இந்த மதுபான கொள்கையின்படி தில்லி மாநிலம் 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதில் 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மதுபான கொள்கையில் இருந்த வரி குறைப்பு போன்ற முக்கிய சலுகைகள் மூலம் 100 கோடிக்கும் மேல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதனையடுத்து இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா CBI விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதன்படி டெல்லி புதிய மதுபான கொள்கை ஊழலில் ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் இவ்வாறு கிடைத்த பணத்தை தேர்தலுக்கு ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்தியதாகவும் CBI அறிக்கை வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை உடனே கையில் எடுத்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் தொடர்பிருப்பதாக டெல்லியில் உள்ள சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். இதில் சஞ்சய் சிங்கை அவரது வீட்டில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனால் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுபான கொள்கை முறைகேட்டில் முக்கிய நபராக இவர் செயல்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கடுமையாக விமர்சித்த அரவிந்த் கெஜ்ரிவால் இதில் பாஜகவின் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கெஜ்ரிவாலுக்கு இதுவரை 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் எந்த சம்மனுக்கும் ஆஜராகாத கெஜ்ரிவால் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் தலையீடு மட்டுமே இருப்பதாக கூறி 3 முறையும் ஆஜராகாமல் நிராகரித்துள்ளார். இதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை கைது செய்யக்கூடும் என டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி ஜனவரி 5ஆம் தேதி காலை அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப் போவதாகவும் செய்திகள் வருகின்றன எனவும் இதனால் அவர் கைது செய்யவும் வாய்ப்பிருக்கிறது எனவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதே சமயத்தில் அவர் பதிவிட்டதற்கு ஏற்றாற்போல் டெல்லியில் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு 5ஆம் தேதி காலை போலீசார் குவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சாசேத்வா காலையிலிருந்து திருடர்கள் சத்தம் போடுவதையும் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக புலம்புவதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எனவும் கெஜ்ரிவாலை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறையிடமிருந்து நீங்கள் தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்றும் கூறிய அவர் 3 முறை உங்களுக்கு சம்மன் அனுப்பிய போது ஆஜராகாத நீங்கள் இப்போது கைது செய்ய போவதாக புலம்புவது ஏன் என கடுமையாக சாடியிருந்தார். ஆனால் ஆம் ஆத்மி அமைச்சர் கூறியது போல் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக மீண்டும் ஒரு முறை கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கெஜ்ரிவாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பதற்றமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உண்மை என்னவென்றால் புதிய மதுபான கொள்கையில் எந்த ஊழலும் நடக்கவில்லை எனவும் ஆம் ஆத்மி தலைவர்கள் பலர் இது தொடர்பாக பொய்யாக சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் அவர்கள் தங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் சிறையில் வாடுகின்றனர் எனவும் அவர்களை அடுத்து பாஜக என்னையும் கைது செய்ய திட்டம் வகுக்கிறது எனவும் கூறியிருக்கிறார். மேலும் பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலம் என் மீது அவதூறு செய்யவும் என் இமேஜை காயப்படுத்தவும் பாஜக விரும்புகிறது என வேதனையோடு தெரிவித்துள்ளார். மேலும் என்னுடைய நேர்மைதான் எனக்கு பெரிய பலம் என்றும் சட்டப்பூர்வமாக எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டால் நான் ஒத்துழைப்பேன் எனவும் கூறும் அவர் பாஜக தன்னிடம் விசாரிப்பதற்கு எதுவும் இல்லை,
அவர்கள் லோக்சபா தேர்தலில் என்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்க நினைக்கிறார்கள், இல்லையென்றால் இதற்காக தேர்தலுக்கு முன் என்னை அழைக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் காணொளி டெல்லி அரசியலில் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.